வான்மலரின் இனிய நல்வாழ்த்துகள். இன்று 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் நாள். இன்றைக்கான இறை வாக்கு: இருண்ட இடத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை நீங்கள் கவனிப்பது நலம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் திருவசனம். விளக்கை போன்ற திருவசனம். இருள் சூழ்ந்து இருக்கிற இடத்தில் தீக்குச்சியை பற்ற வைத்தால் அந்த இடம் பிரகாசமாகும். நம் வீடுகளில் இரவு நேரத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் வீடு முழுவதுமாக இருள் சூழ்ந்திருக்கும். உடனே மின்சாரம் வந்த மாத்திரத்தில் வீடு பிரகாசமடையும். இன்றைய நமது தியான பகுதியில் இயேசுவின் சீடரான தூய பேதுரு தான் விரைவில் மரிக்கப் போவதை அறிந்தவராய் இருந்தார். விசுவாசிகள் கள்ள போதனைகளுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். தந்திரமான கட்டுக்கதைகளை நாங்கள் பின்பற்றவில்லை என்கிறார். பிதாவாகிய கடவுள், இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்றார். வானத்திலிருந்து இயேசு நிமித்தம் பிறந்த அந்த வார்த்தைகளை இயேசுவோடு நாங்களும் கேட்டோம் என்கிறார். தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் கடவுளின் விசுவாசிகளுக்கு தந்த ஒரு விளக்காக இருக்கிறது. அந்த வார்த்தைகள்தான் நாம் எங்கே இருக்கிறோம் என்றும் நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்றும் காண்பிக்கிறது. நாம் தடுமாறாமல் விழுந்து விடாமல் நடப்பதற்கு உதவி செய்கிறது. திருமறையில் பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் கடவுளின் மக்கள் இருள் சூழ்ந்த அடிமை வாழ்வை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது கடவுளின் நம்பிக்கை தரும் வார்த்தைகளை மக்களுக்கு வழங்கினார்கள். இருளாயிருந்த அவர்களின் வாழ்விற்கு அது வெளிச்சமாக இருந்தது. இன்றைக்கும் நாம் வாழ்ந்து வரும் இந்த வாழ்வில் இருள் நிறைந்த வாழ்வாக பல நேரங்களில் நமக்கு இருக்கலாம். கஷ்டத்தின் பிடியில் நாம் சிக்கிக் கொண்டிருக்கலாம். கவலைப்பட வேண்டாம். இருண்ட இடத்தில் பிரகாசிப்பிக்கிற கடவுளின் திருவசனம் நம்மிடம் இருக்கிறது. நம் வாழ்வின் சூழலை மாற்ற வல்லமை நிறைந்த அந்த வசனத்தை கவனித்து வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். தூய கடவுளே, இருளான என் வாழ்வை உமது திருவசனம் என்கிற விளக்கை ஏற்றி ஒளிமயமாக மாற்றும். இயேசுவின் வழியே பிதாவே, ஆமேன். இன்றைக்கான கேள்வி: எது நம் வாழ்வின் சூழலை மாற்ற வல்லமை நிறைந்தது? எது நம் வாழ்வின் சூழலை மாற்ற வல்லமை நிறைந்தது? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.